யாழ் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளரின் முக்கிய அறிவிப்பு. வெங்காய இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. கட்டுநாயக்கவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய பெண்கள். அரச ஊழியர்களுக்கு பதில் பலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு. ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை. தண்ணீர் போதல் விலை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் 80 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சுகாதார அமைச்சு தகவல். ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வெற்றிடம், ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல். மேல் சப்ரகமுவ வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராயா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்று முதல் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை நிலவி வருகிறது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் உவா மாகாணத்தின் சில இடங்களில் சுமார் 75 மில்லிமீட்டர் அளவில் ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அனர்த்தம் குறித்தான தகவல்களை வழங்குவதற்கு DMC 117க்கு அழைக்கவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். 1 கிலோ வெங்காயத்திற்கான இறக்குமதி வரியை 20 ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. இவ்வாறு இறக்குமதி வரியானது அதிகரிக்கும் பட்சத்தில் வெங்காயத்தின் விலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. இறக்குமதி செய்யப்படும் வெங்காயத்தின் விலை அதிகரிக்கின்றமையினால் உள்ளூர் பெரிய வெங்காயத்தின் விலை குறையும் அபாயமும் உள்ளது. கடந்த நாட்களாக வெங்காய செய்கையில் ஈடுபட்டுள்ள உள்ளூர் விவசாயிகள் அறுவடைக்குரிய விலை கிடைக்காமையினால் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்து வருகின்றனர். இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 120 முதல் 150 ரூபாய் வரை உள்ளமையினால் இவ்வாறான நிலை உருவாகியுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருந்தனர். இவ்வாறு வெங்காயங்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதன் மூலம் பயிர் செய்கைக்காக பெற்ற கடனை கூட செலுத்த முடியாத சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக புலனறுவை மற்றும் அனுராதபுர பிரதேசவாசிகளும் கவலை வெளியிட்டிருந்தனர். இதனால் அரசாங்கத்தின் பொறுப்பான தரப்பினரிடம் பெரிய வெங்காயத்தை கிலோ 275 முதல் 300 ரூபாய் வரையிலான விலையில் வழங்குமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளதுடன் இது குறித்து உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு தேர்தலுக்கு முன்னதான காலப்பகுதியில் உருளைக்கிழங்குக்கு நிரந்தர வரி விதிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் இது தொடர்பாக முன்னாள் விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர கருத்து தெரிவித்திருந்ததுடன் உருளைக்கிழங்கு இறக்குமதியை கட்டுப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்திருந்தார். மேலும் தற்போது உருளைக்கிழங்கு மீதான விசேட இறக்குமதி வரியை 10 ரூபாவினால் அதிகரிக்க நிதியமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுமார் 75 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வரி செலுத்தாமல் வெளியே எடுத்து செல்ல முயன்ற 2 பெண் பயணிகளை விமான நிலைய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு மற்றும் வெண்ணப்புவ பிரதேசங்களில் வசிக்கும் 45 மற்றும் 47 வயதுடைய வர்த்தக பெண்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களது பயண பையில் இருந்த 12 தங்க வளையல்கள், தங்க நெக்லஸ், 2 வளையல்கள், 1 தங்க பெண்டன்கள், 2 தங்க மோதிரங்கள் ஆகியவற்றை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். மேலும் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வரி செலுத்தாமல் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான 6 மடிக்கணினிகள் மற்றும் 114 ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளை எடுத்து சென்ற 2 பயணிகள் விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு 10 மருதானை பிரதேசத்தில் வசிக்கும் 23 மற்றும் 38 வயதுடைய வர்த்தகர்கள் இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று காலை 5:30 மணியளவில் இருவரும் துபாயில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானமான UL 226 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் விசாரணையின் போது சிக்கியுள்ளனர். வளமான நாடாக இந்த நாட்டை உருவாக்குவதற்கு அரச ஊழியர்களும் போலீஸ் உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் முன்வர வேண்டும் என பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார்.
நேற்று கல்குடா போலீஸ் நிலையத்தின் புதிய கட்டட திறப்பு விழா நிகழ்வு பாசிகுடா வீதி கல்குடாவில் இடம்பெற்றது. இதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றும் போது தேர்தலுக்கு பின்னரான வன்முறையற்ற அமைதியான செயற்பாடாக இந்த தேர்தல் காணப்பட்டது. இது உங்களினதும் எங்களினதும் முழுமையான ஒத்துழைப்பு மூலமாகவே காணப்பட்டது. ஆகவே அமைதியான தேர்தலுக்கு பின்னரான செயற்பாட்டிற்கு உதவி புரிந்த அரச உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எதிர்பார்ப்பது எதிர்வரும் காலங்களிலும் இவ்வாறான தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெறும் போது அரச உத்தியோகத்தர்களாகிய உங்களது ஒத்துழைப்பு அவசியம் என கருதுகிறேன். கடந்த காலத்தில் வடக்கு மாகாணத்தில் கடமையாற்றும் போது உங்களால் எனது கடமைகளை மேற்கொள்ள ஒத்துழைப்பு கிடைத்தது. இதேபோன்று 2008-2009 கால பகுதிகளில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரதி போலீஸ் மா அதிபராக கடமையாற்றினேன். இதன்போது 2017ஆம் ஆண்டு இவ்விடம் கல்குடா போலீஸ் நிலைய கட்டிடம் அமைப்பதற்கு போலீஸ் பிரிவிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2020-2021ஆம் ஆண்டு கால பகுதிகளில் இவ்நிலையத்தை அமைப்பதற்கு போதியளவு நிதி வசதி கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் அப்போதைய காலகட்டத்தில் இருந்த போலீஸ்மா அதிபருடன் இணைந்து நாங்கள் இந்த கட்டடத்தை அமைப்பதற்கு முழுமூச்சாக செயற்பட்டோம். அதன் நிறைவாகவே போலீஸ் நிலையத்தை நிர்மாணித்தோம். இந்த நிலையத்தில் நிறைவான வசதிகள் இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் மேலும் முற்றுமுழுமுதான வசதிகளுடன் நிறைந்த நிலையமாக மாற்ற எதிர்பார்க்கிறோம். மேலும் உங்களிடம் எதிர்பார்ப்பது அமைதியையும் சட்டத்தையும் மதித்து நீங்கள் செயற்படுவீர்களாயின் போலீஸ் திணைக்கள உறுப்பினர்களாகிய நாங்கள் சிநேகபூர்வமாக இணைந்து செயற்படுவோம். பாசிக்குடா எனும் வலயமானது சுற்றுலா பிரதேசமாக காணப்படுகிறது. அதிகளவு சுற்றுலா பயணிகள் இந்த இடத்திற்கு வருகின்றனர். அவர்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காகவும் எதிர்பார்க்கிறோம். இந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் நாளாந்து செயற்பாடுகளையும் அவர்களுடைய நடவடிக்கைகளையும் உறுதி செய்வதற்கு நாங்கள் முழுமூச்சாக செயற்படுவோம். போலீசார் மீது நம்பிக்கை கொள்வீர்களாயின் உங்களது சமூகத்தில் வன்முறையற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி கொள்ள முடியும் என்றார். ராஜபக்ச குடும்பத்தினர் கொள்ளையடித்த மக்கள் பணம் எங்கிருக்கிறது என்பதனை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொணர உள்ளதாக வசந்த சமரசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமல் ராஜபக்ச உள்ளிட்டவர்கள் கொள்ளையடித்துள்ளதாக குற்றம் சாட்டிய தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்திற்கு வந்து 2 வாரங்கள் கடந்துள்ளன. இந்த நிலையில் தங்களுடைய ஊழல்களை இதுவரை கண்டுபிடிக்க முடியாமல் போனது ஏன் என்று அண்மையில் நாமல் ராஜபக்ச கேள்வி எழுப்பியிருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையிலேயே வசந்த சமரசிங்க கருத்து வெளியிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கொள்ளையடித்த பணம் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் சொத்துக்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளதா அல்லது வேறு வகையில் பாதுகாக்கப்பட்டுள்ளதா என்பதை விரைவில் கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவோம். ஊழல்வாதிகள் தாங்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை என்று சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் கடைசி மணித்துளிகளாகும். மிக விரைவில் அவர்கள் கூண்டோடு மாட்டிக்கொண்டு தங்கள் தவறுகளுக்கான தண்டனையை அனுபவிக்க நேரிடும் என கடுமையாக எச்சரித்துள்ளார். சந்தையில் தற்போது விற்பனை செய்யப்படும் தண்ணீர் போத்தலின் விலையை குறைக்க முடியும் என மத்திய மாகாண இயற்கை கனிய நீர் உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கண்டியில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அந்த சங்கத்தின் அழைப்பாளர் சபுமல் குமார மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் தற்போது சந்தையில் 100 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படும் 500 மில்லி லீட்டர் தண்ணீர் போத்தலை 70 ரூபாவுக்கு வழங்க முடியும் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாடு முழுவதிலும் உள்ள மோசடிக்காரர்களினால் போத்தலில் அடைக்கப்பட்ட நீர் பல்வேறு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே தண்ணீர் போத்தல்களுக்கு கட்டுப்பாட்டு விலையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் எதிர்வரும் 2 வாரங்களில் பொருட்களின் விலைகள் குறைவடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சுமார் 80 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த வருடம் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 300 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு காணப்பட்ட போதிலும் இதுவரையில் அவை விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் அத்தியாவசிய சேவைகள் இடையூறு இல்லாமல் தொடர்ந்து நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதன் அடிப்படையில் மருத்துவமனை மட்டத்தில் தட்டுப்பாடுள்ள மருந்துகளை வாங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து தட்டுப்பாடு குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய கேட்டறிந்து நோயாளிகளின் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளிடம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
நாட்டில் தற்போது ஆடை தொழிற்சாலைகளில் பெரும் பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக உற்பத்தி செய்யப்படும் ஆடைகளை தேவைக்கேற்ப விநியோகம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கோவிட் நோய் தொற்றுக்கு பின்னர் ஆடை தொழிற்சாலையில் பணிபுரிந்த அதிகளவான தொழிலாளர்கள் வேறு பணிகளுக்கு சென்றுள்ளமை மற்றும் பலர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளமை இதற்கான காரணம் என கூறப்படுகிறது. இந்த ஆய்வின்படி ஆடை தொழிற்சாலைகளில் தற்போது சுமார் 40,000 பணியாளர்கள் வெற்றிடம் நிலவுவதாக தெரிய வந்துள்ளது. ஏற்றுமதிக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைத்தாலும் அவற்றை செய்து முடிக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது என இலங்கை ஏற்றுமதி கைத்தொழில் சபையின் மேலதிக செயலாளர் ருமேஷ் பெரேரா தெரிவித்துள்ளார். மேலும் ஆடை தொழிலுக்கான பயிற்சி பெற்ற தொழிலாளர்களை கண்டுபிடிப்பதில் தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நாட்டில் ஏற்றுமதி வருமானம் கடந்த மாதம் 1165.4 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதத்துடன் ஒப்பிடுகையில் இந்த அதிகரிப்பானது 4.18 வீத வளர்ச்சி என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆடை ஏற்றுமதி, தேயிலை, ரப்பர், தேங்காய் மற்றும் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட ஏற்றுமதி நடவடிக்கைகளின் முன்னேற்றமே இந்த அதிகரிப்புக்கு காரணம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளரின் முக்கிய அறிவிப்பு. வெங்காய இறக்குமதி வரியை அதிகரிக்க அரசு நடவடிக்கை. கட்டுநாயக்கவில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய பெண்கள். அரச ஊழியர்களுக்கு பதில் பலிஸ்மா அதிபரின் அறிவிப்பு. ஊழல்வாதிகள் சந்தோஷப்படும் கடைசி மணித்துளிகள் அனுர தரப்பு பகிரங்க எச்சரிக்கை. தண்ணீர் போத்தல் விலை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையில் 80 வகையான மருந்துகளுக்கு தட்டுப்பாடு, சுகாதார அமைச்சு தகவல். ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் வெற்றிடம், ஏற்றுமதி துறையில் ஏற்பட்டுள்ள புதிய சிக்கல்.